இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 4 தென்னை மரம் நட்டது தான். இந்த தென்னங்கன்று பார்த்திங்கன்னா எங்கள் சின்னாயா வீட்டில் இருந்து தான் அவங்க வந்து முளைக்க வச்சு வச்சுருந்தாங்க. வந்து எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த நாள் வந்துருச்சு. இன்றைக்கி தான் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. இந்த மழை ஈரத்துலேயே வச்சோம்னா நல்லா வந்து உயிர் பிழைச்சி வந்துடும் தென்னஞ்செடி. அதனால் வந்துட்டு இந்த ஈரத்துலேயே பிடுங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்கே வந்துட்டு பெருசாக கடப்பாரை மம்டிலாம் இல்லையா, அது ஒரு கம்பி மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுலேயே எப்படியோ கஷ்டப்பட்டு ஈரமாக இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மொத்தமாக ஒரு 4 தென்னஞ்செடி எடுத்துக்க சொன்னாங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு மாதிரி தான் போனோம். அந்த வெயிலுக்கே பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்ததுனால ஒரு வழியாக ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போனோமோ அதில் தேவையான 4 செடியும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே இந்த பூச்செடியெலாம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. மழைக்கு வந்து எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக இருந்துச்சு. இது பச்சை கனகாமரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூ தான். தென்னஞ்செடி வைக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மண்ணை வந்து நல்லா தோண்டி வச்சிட்டோம். இப்படி தோண்டி வைக்கிறதுனால மண் வந்து நல்லா ஆறி இருக்குமாம்மா. எந்த செடி வைக்கிறதா இருந்தாலுமே நம்ம ஒரு நாள் முன்னாடினாச்சும் மண்ணை இந்த மாதிரி ஆற வச்சுட்டு போடணும். இப்போ வந்து என்ன கொட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா மணல் தாங்க. மணல் கொட்டி வந்து வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு மணல் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னென்னா செடி எடுத்து கொடுக்கறது, நேராக பிடிக்கிறது, அதெல்லாம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தோண்டி போட்ட மண்ணையே நல்லா ஆறி இருக்கும், அதையே போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். மழை காலத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த மழையிலேயே நல்லா பிடிச்சி வேர் பிடிச்சி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா அங்கே வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெத்த பிள்ளைங்க காப்பாற்றலைனா கூட தென்னம்பிள்ளை வளர்த்த பிள்ளை காப்பாற்றுமா தான் தென்னம்பிள்ளைன்னு சொன்னாங்க. வயசான காலத்தில் வந்து அதுக்குள்ளே வந்து இது பெருசாகிடுமா. அப்போ வந்து நம்மளுக்கு தேங்காய்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம், அதை விற்று கூட நம்ம சாப்பாட்டுக்கு வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் வச்ச இந்த மரம் ஒரு நாள் இவ்வளோ பெரிய மரமாக மாறுன்ற நம்பிக்கையோடு வச்சுருக்கோம். பார்க்கலாம், கண்டிப்பாக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் பெருசாக. அந்த மண்ணுக்குள்ளே அந்த குண்டு குண்டு புழுவெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஆயா வந்து பார்க்க சொல்லிகிட்டு இருந்தோம், கரெக்டாக வச்சுருக்கோமா. ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் போய் வச்சோமா, அதனால் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஆயா வந்து பார்க்க சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 தென்னை மரம் வச்சுட்டேங்க. ஃப்யூச்சரில் தென்னந்தோப்பே வைக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.